ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டிக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு ஈஷா போகலான்னு வந்திருக்கிறோம். ஈஷா வந்துவிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகும்போது ஈஷா வந்திருந்தோம். மார்னிங் டைமில் வந்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நைட் டைமில் வந்திருக்கோம். ஸோ அந்த லைட்டிங் வீடியோலாம் நம்ம சேனலில் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ வரப்போகுது. இது பாருங்கள் நம்ம சேனலில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் டே விஷ் பண்ணிக்கிறேன். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த லைட் ஷோ பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 7 PM ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டாக அந்த லைட் ஷோ போடுவாங்க. ஒரு லைட் ஷோவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலையை தான் பார்க்குறோமா இல்லை சிவனையே பார்க்குறோமான்னு அவ்வளோ தத்துரமாக ஒரு லைட் ஷோ போட்டு சிவனோட முடியெல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த லைட் ஷோ. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த லைட் ஷோ ரொம்ப பிடிச்சின்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் மூலயமா தெரிஞ்சுக்கிறேன். இந்த சிவனோட லைட் ஷோவை நேரில் போய் பார்க்க முடியாதவங்க நம்ம சேனல் மூலயமா பாருங்கள். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன லைட் போட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ லென்த்தியாக இருக்கும். என்னென்ன மாடல் லைட் மாறிட்டே இருக்குன்றதை நம்ம சேனல் எடுத்திருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். சிவனை அவங்க எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ கொடுத்துருங்க. அந்த லைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா சிவன் பின்னாடி ஒரு நிலா வச்சுருக்கோம். அந்த நிலாவில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரைட்னஸ் கொடுத்து அந்த சிவன் ஃபுல்லாகவே காமிச்சாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நடுவில் வச்சுருக்க பொட்டுலேருந்து அந்த லைட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவன் கழுத்தை காமிச்சாங்க. அது சிவனோட உடம்பை காமிச்சாங்க. ஸோ அழகாக ஒரு ஸ்டெப்பாக அந்த லைட் மாறிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது லைட்டாக இல்லை லேசரானு தெரியல. ஸோ லாங்காக சிவன் சுற்றி 2 பீம் மாதிரி வச்சு அதுலேருந்து தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இது லேசராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு லைட் ஷோ வரும் பாருங்கள். நம்ம சிவனோட சிலையை பார்க்குறோமா இல்லை சிவனையே பார்க்குறோமான்னு பார்க்க அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இந்த மாடல் லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சி. சிவனோட முடியெல்லாம் பாருங்கள் அப்படியே பறக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இதில் எந்த இது பிடிச்சின்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட் மூலிமா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாடல் லைட் ப்ரொஜெக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிவன் அப்படியே நம்ம லைவாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த சிவனோட லைட் ஷோ அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சிவனோட லைட் ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ப்ளூ கலர் சிவன் ஃபுல்லாக ப்ளூ கலரில் காமிச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ நம்ம சிவன் கூட நிற்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்போவும் சிவன் சிலையை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். மார்னிங்கில் வந்ததும் அதுவும் நம்ம ஃபுல் வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நாங்கள் சென்னையிலேருந்து எப்படி மைசூர் போனோம், மைசூர்லேருந்து மசனகுடிக்கு எப்படி போனோம், மசனகுடியிலேருந்து ஊட்டிக்கு எப்படி போனோம், ஊட்டிலேருந்து குன்னூர் போயிட்டு திரும்பி குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்தோம், அதுக்கப்புறம் ஊட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்தோம். அடுத்தது ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது, ஊட்டி சீரிஸ் வீடியோ நம்ம சேனலில் வரப்போது. அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ட்ரோன் ஷாட்லாம் அங்கங்கே எடுத்திருக்கோம். ஊட்டி டிஎஸ்சியில் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கோம், ஊட்டி கேரட் தோட்டத்தில் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கோம். அதனால் ஒரு வீடியோ அடுத்தது நான் கொடுக்குறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஊட்டிக்கு பிளான் பண்ணாலோ இல்லை நீங்கள் மசனகுடிக்கு போகிறதா இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவை நான் அந்த ஊட்டி சீரிஸ் வீடியோ கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட ஊட்டி ட்ரிப் ஃபஸ்ட்டு வீடியோ சண்டே மார்னிங் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சதீஷ் ஃப்ரம் SD@edits. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.